எப்படிக்கா இவ்வளவு அருமையா சமைச்சிருக்கீங்க எல்லாமே? சிக்கன் குழம்பு ரொம்ப அருமையா இருந்துச்சுக்கா. அப்படியா? பச்சை எல்லாமே நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? எல்லாமே சூப்பர் ரொம்ப சுவையா செஞ்சிருந்தீங்க. அட ஆமாமா, நான் கூட இப்படி ஒரு நாள் கூட சாப்பிட்டது இல்ல. நான் சமைச்சதுல உங்களுக்கு இல்லடா, இருந்தாலும் புஷ்பா செய்யறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான்வெஜ்ல புஷ்பா கலக்கிட்டா. அப்படிங்களாமா? நல்லா இருந்துச்சா? ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா. சொன்னேல, இந்த மாதிரி டேஸ்ட்ல நான் சாப்பிட்டதே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்மா. தம்பி நீங்க ஒண்ணுமே சொல்லலே சாப்பிட்டு பார்த்துட்டு? நல்லா இருந்துச்சுக்கா. எல்லாமே நிறைய சாப்பாடு பரிமாறிட்டீங்கக்கா. மிதப்பா இருக்கு, தூங்கணும் போல வருதுக்கா. அச்சச்சோ அப்படியா? ரூம் இருக்கே, போய் ரெஸ்ட் எடுங்க தம்பி. ஐயோ இல்லக்கா, வீட்டுக்கு கிளம்பணும் முத. வீட்டுக்கு கிளம்புறீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் முத இப்பதான் வந்திருக்கீங்க வீட்டுக்கு. வந்த உடனே வீட்டுக்கு கிளம்புறது? இருங்க, சாயந்தரம் டீ குடிச்சிட்டு போலாம். டீ போட்டேன்னா சூப்பரா இருக்கும். இல்ல காபி குடிச்சோலமா. காஃபி எப்படி இருந்துச்சுமா? காஃபியோ சுவையோ சுவை. டீயும் சூப்பரா இருந்துச்சுக்கா. அப்படியா? மாதிரி இங்க சமைக்க யாரு இருக்கா? சூப்பரா சமைப்பேன். அதான் என் வீட்டுக்கு நல்லா புஷ்டிக்கா இருக்காரு. அப்படியாக்கா? அதுவும் நல்லா சமைக்கிறீங்க, டேஸ்டாவும். அப்புறம் புஷ்டிக்காவாம ஒல்லியாவா இருப்பாங்க. மட்டன் குழம்புக்குலாம் என்ன போட்டாங்கன்னு தெரியலையே. இதான் நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் அங்க பேசிட்டு இருக்கீங்க, என்கிட்ட சொல்லுங்க என்னன்னு சொல்றேன். மட்டன் குழம்புல என்ன போட்டு சமைச்ச? சமையல் நல்லா இருந்துச்சு, எல்லாம் வெந்துருந்துச்சு கறியும். அதுக்கு தான் கேட்டேன். நீங்க என்ன போடுவீங்க? அதேதான், கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டு மட்டன் குழம்பு, இஞ்சி பூண்டெல்லாம் போட்டேன். அவ்வளவுதான். ஏமா உங்களுக்கு தெரியாதா? பெரியவங்க உங்களுக்கு தெரியாதா நான் சமைக்க போறேன்? இருந்தாலும் கறிக்குழம்பு மிச்சம் இருந்தா வீட்டுக்கு கொடுமா, வீட்டுக்காரி எடுத்துட்டு போறேன். இப்பெல்லாம் பேசுறீங்க. நிறைய தான் வச்சிருக்கேன் கறி குழம்பு. போறப்ப டிஃபன் பாக்ஸ்ல கட்டி தரேன், எடுத்துட்டு போக. சரிம்மா. கறி குழம்பு கொடுக்குறீங்க, அப்ப டிஃபன் பாக்ஸும் அடுத்த வாட்டி வரும்போது கொடுத்துடணும். ஆமா, நீங்களே என் சமையல் சூப்பரா இருக்குங்கிறீங்க. தடவை ஏதாவது புதுசா சமைச்சேனா உங்களுக்கு நான் கட்டி கொடுக்கணும்ல. டிஃபன் பாக்ஸ் மட்டும் திருப்பி கொடுத்துருங்க. சரிக்கா. எங்க மாமா அத்தையெல்லாம் காணா? உள்ளார சாப்பிட்டுட்டு இருக்காங்கம்மா. அப்படியா? இருந்தாலும் வந்தது உங்களுக்கு ரொம்ப சிரமம். ஏமா யாரா இவ்வளவு தூரம் சமைச்சிருக்க, ரொம்ப கஷ்டமா. அங்க வந்தது உங்களுக்கு ஏன் அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. எல்லாரும் நல்லா சாப்பிட்டது எனக்கு திருப்தி தான். நல்ல விஷயம் வேற பப்பி சொல்லிருக்கா. நல்லா சமைச்சிருக்கியம்மா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க பப்பியை நல்லா பாத்துக்கோங்க, குழந்தை நல்லபடியா பெத்தெடுக்கட்டும், அவ்வளவுதான். ஆமாக்கா, ஒரு விஷயம், இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்கக்கா. அப்ப யார்கிட்ட சொல்ல போறேன்? பக்கத்துல உள்ளவங்க யாருமே தெரியாது. நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் பாட்டுக்கு இருப்பேன். வீட்டுல வீட்டு கூட போறது கிடையாது நானு. பக்கத்துல யாரு குடியிருக்காங்க கூட பாத்தது கிடையாது நானு. அளவுக்கு வேலை காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கிச்சன்லயே ஒரே பிஸியா இருக்கும். வேலையை நான் தான் பாக்குறது. அச்சோ ரொம்ப கஷ்டம்ல. கஷ்டம் தான், இருந்தாலும் அம்மாவையும் அத்தையும் நல்லபடியா பாத்துக்கணும்ல. 2 பேரும் நம்மள தேடி வந்திருக்காங்க. சரி மருமக கிட்ட இருக்கலாம் அப்படின்ட்டு. உங்களை நல்லா கவனிக்கணும், எல்லாம் போட்டு நல்லா பாத்துக்கணும்ல. ஆமாமா, அதுவும் சரிதான். மாதிரிதான்க்கா நானும் இருக்குன்னு நினைக்கிறேன். மாமனார் மாமியார் எப்படி பாத்துக்கிறீங்க? இப்ப வேணுமா காப்பி வேணுமான்னு எல்லாம் கேட்டு போட்டு தரீங்க. அப்படியே சக்கரை கூட போடணுமா கம்மியா போடணுமான்னு கேட்டு போடுறீங்க டீ எல்லாம். ஆமாமா, எப்பவுமே அவங்களை கேட்டுதான் நான் போடுவேன். அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் போட்டு வந்து கொடுத்துருவேன். என்ன பண்றது, வயசானவங்க தானே, முதல்ல நல்லா பாத்துக்கணும். அதுக்குதான். சரிம்மா. எல்லாம் 6 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சோடனே குளிச்சிருவேன் முத. நல்ல பழக்கம் தான். ஆமாமா, அதுவும் பச்சை தண்ணி தான் குளிப்பேன். ஏத்தா, இந்த காலத்துல பச்சை தண்ணியில குளிக்கிறியா? இதெல்லாம் ரொம்ப குளிரா இருக்குமே. என்னதான் நம்ம வீட்டுல ஹீட்டர் இருந்தாலும் பச்சை தண்ணி தான் குளிக்கிறது. இன்னுமா இப்படி இருக்க? அன்னைக்கு எனக்கு காசு மிச்சம் பண்றாங்களா இவங்க? அப்படிலாம் இல்ல, காலையில எந்திரிச்சோடனே பச்சை தண்ணில குளிக்காதான் நல்லதான், நமக்கு ரொம்ப நல்லது. நாங்க அதனால அப்படியே குளிச்சறது. கிச்சன்ல வந்து மாமனார் மாமியாருக்கு காப்பி போட்டு கொடுப்பேன். சரிம்மா. எப்பமா குடிப்ப? பெரியவங்க அவங்க 2 பேருக்கும் டீ போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் குடிப்பேன். எனக்கு மனசு வராதுமா, அவங்க நல்லா கவனிக்கணும்ல. ஆமா எப்ப அன்னைக்கு ரொம்ப கொடுத்து வச்சதுப்பா. இப்படி ஒரு பொண்டாட்டியா? எப்பப்பா? போங்கம்மா, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. கண்ணு வைக்காதீங்க நீங்க. வெக்கத்தை பாருங்க. போ பப்பி. வயசுல என்ன வெக்கம் உனக்கு? பேசுறது கேட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதெல்லாம் இல்ல, நான் உண்மையை தானே சொல்றேன். எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்கிற, அதே மாதிரி அன்னைக்கத்தையும் நல்லா கவனிச்சுக்கிற. நல்லா கவனிக்கிறதான் என்னோட ஒரே வேலையே. மாணிக்க எங்க பேச்சு தம்பி ஆளக்கானா? அவங்க அம்மா அப்பாக்கு பரிமாறிட்டு இருக்காரு. நான் அத்தைக்கு மாமாக்கு எப்பவுமே பரிமாறுவேன். நீங்க வேற வந்திருக்கீங்களா? சரி, அவங்க தனியா உட்காந்துருப்பாங்க, அவங்க கூட உட்காந்து பேசுமா அப்படின்னாங்க. அவங்க அம்மா அப்பாக்கு பரிமாறிட்டு இருக்காரு. அது பேச்சுல கூட இவரு தான் சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் வாடா போடா இவனேன்னு கூப்பிடுதுங்க. ஆனா நீ அவனே சிச்சி, அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு வாயிலே வராது. வாங்க போங்க என்னங்க அப்படின்னா கூப்பிடுறது. மாமா தான் கூப்பிட்டு பாருங்களேன். நான் சொல்ல மாட்டேன், அதை விரும்ப மாட்டாரு. நீ எப்படி கூப்பிடுவ? ஆமாம்பே, வாங்க போங்கன்னு சொல்லுவேன். எப்பவுமே நான் வாங்க போங்கன்னு தான் சொல்றது. ஏன் தலை கீழே குஞ்சிட்டு பேசிட்டு இருக்க? கழுத்து வலிக்க போதுமா? என்னம்மா? என்ன புஷ்பா அமைதியாவே இருக்க? என்னை பார்த்தோன்னே உன்னோட பேச்செல்லாம் எடுத்து விடு. ஒன்னா சொல்லிட்டு இருந்தியே இப்படிதான் பேசுவேன் அப்படிதான் பேசுவேன்னு. இப்ப அமைதியாயிட்டா? இது இல்ல. ஏமா என்னாச்சு? அத்தைக்கு மாமாக்கு பரிமாறிட்டு இருந்தீங்களே, எப்போ வந்தீங்க? நான் முன்னாடியே வந்துட்டேன். அவரை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன்னு சொன்னீல. என்னைய வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன்னு சொன்னீல. ஆமா, இப்பவே வந்துட்டேன். சரிக்கா, பேசிக்கிட்டே பொழுது போயிருச்சு. வீட்டுக்கு கிளம்புறோம்க்கா, மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு கிளம்புறீங்களா? வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு போங்க. ஐயோ வேண்டாமா, நீ போட்ட சாப்பாடே வயிறு ஃபுல்லா ரொம்பிடுச்சு. சாயந்தரம் வேற காஃபி டீயா? ஐயோ, இதுல இடமே இல்லக்கா. அதெல்லாம் செரிமானம் ஆயிரும். போய் நீங்க சாப்பிட்டு வாங்க போங்க. இங்கே நிக்கிறீங்க. அத்தை மாமா சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க.
நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. வர வரைக்கும் நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இல்ல பரவாயில்ல, ஏதோ முக்கியமா பேசிட்டு இருந்தீல, நான் பேசுறேன், நானும் காதுல வாங்கிட்டு இருக்கேன். அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க பேசிட்டு இருக்கேன் நானும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நார்மலா அவங்களும் பேசுறாங்க. இவ்வளவு ருசியா சமைச்சேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் பத்தி பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சரி சரி, நான் போய் சாப்பிடுறேன். சாப்பிடுங்க போங்க. சாப்பிட்டு வாங்க. சரி. வேற இப்படிதாம்மா எப்பவுமே என்கிட்ட கேட்டுதான் சாப்பிடுவாரு. சேர்ந்து சாப்பிடலாம் பாரு. இல்ல நீங்க போய் சாப்பிடுங்கம்மே. நீதான் கடைக்கு போதே போய் சேர்ந்து சாப்பிடுவீங்க. அடடா, ஒரு சில டைம் கட்டி கொடுத்துருவேன் சாப்பாடு. நேரம் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவாரு. சாப்பிட வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணுவாரு, சாப்பிடலாம் சாப்பிடாத அப்படிம்பாரு. அதான் அவரோட சேர்ந்து சாப்பிடுறது. அதான் என்னையே பாத்துட்டு இருக்காரு, என்ன சாப்பிட வரையா போய் சாப்பிட்டுமான்னு. நீ போய் சாப்பிடுங்க, அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டேன். பரவாயில்ல காலத்துல இனி பெரியா தம்பதிகள் எப்பவுமே நல்லபடியா இருக்கணும் நீங்க. கண்டிப்பாமா. சரிக்கா. ஐயோ நேரம் ஆயிடுச்சு. பாருங்க, அவரே கண்ணை சொக்கிட்டார் போல இருக்கு. என்ன மாமா அமைதியாவே இருக்கீங்க? மாமா என்ன தூக்கம் வந்துச்சா? வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போலாம். பாத்தீங்களாக்கா, அவருக்கு கண்ணு சொக்கிருச்சு. நான் கிளம்புறோம்க்கா. உடம்ப பாத்துக்கோங்க. அடுத்த வாட்டி வரும்போது குழந்தை குட்டியோட தூக்கிட்டு வரணும். அடுத்த மாசம் அது விருந்து கொடுக்க மாட்டீங்களா எனக்கு? என்னது மாசம் விருந்து வைக்கணுமா? போச்சுடா. சரி, மாசம் வாங்க, இதோட நல்ல விருந்தா உங்களுக்கு கொடுத்துறேன். சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். பார்த்து போயிட்டு வாங்கம்மா. பாத்துக்கோ. இப்போதைக்கு ரெகுலர் செக்அப் போ, சரியா? சரிக்கா. அப்புறம் வளகாப்பெல்லாம் சொல்லுங்க, குடும்பத்தோட வந்துடுறோம். என்னம்மா இப்படி சொல்ற? யாரும் குடும்பத்தோட தான் வரணும். ஏன்னா உன் சமையல் தாம்மா வளகாப்புல. நீ தான் எல்லாம் சமைச்சு கொடுக்கணும். என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா, இவ்வளவு அருமையா சமைக்கிற. அதுக்கு சொல்லலாமா? என் குடும்பத்தாளுங்க, எங்க அக்கா, அப்புறம் நான் உன் குடும்பத்தாளுங்க. இவ்வளவுதான், நம்ம 3 பேர் குடும்பத்துக்கு மட்டும்தான். கூட்டியே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, சமைச்சு குட்டினா கொஞ்சம் நல்லதா இருக்கும். என்னம்மா, சரிதானே? அக்கா என்ன சொல்ல போறாங்க? எல்லாத்துக்கும் சரிதான் சொல்லுவாங்க. வெஜ்ஜும் நல்லா தானே சமைப்பீங்க. டீ சொல்ல நல்லா சமைப்பீங்களாக்கா? வெஜ்ஜே சூப்பரா சமைக்கிற. கட்டி சோறு நல்லா சமைக்க மாட்டாளா நம்ம புஷ்பா? அப்படிதானே? நான் நல்லா சமைப்பேம்மா. சரிடா, நான் முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன். போயிட்டு வரோம். உடம்ப பாத்துக்கோமா. மாமனார் மாமியார் கேட்டதா சொல்லு. சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? முன்னாடி நல்லா பாத்துக்கோமா. சரிம்மா. நாங்க கிளம்புறோம், வரோம். வாங்க. போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வா. எதுங்காட்டி கிளம்புறீங்க? இருங்க. அப்பா தம்பி, வீட்டுல போய் வேற வேலை கிடக்கு, போய் ரெஸ்ட் எடுக்கணும்ல. வீட்டுல வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? கிளம்புறோம் தம்பி. போயிட்டு வாங்கம்மா. அப்பாட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், அப்புறம் புஷ்பா மட்டும் பொறுமையா எடுத்து சொல்லுவா. அந்த விஷயத்துக்கு நீங்க சம்மதிச்சின்னா ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயமா? அப்பாட்ட சொல்லியிருக்கேன், எல்லாமே அப்புறம் சொல்லுவா உங்கள்கிட்ட. சரிம்மா, அவள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் சரி வரேங்கண்ணா. போயிட்டு வாங்கப்பா. அப்புறம் வரேன் தம்பி. மாணிக்கம், போயிட்டு வா பப்பி. ரொம்ப பாத்துக்கோ. கண்டிப்பா. போது மேடு பள்ளமா இருக்கும், பாத்து போங்க. சரிண்ணே. அடி புஷ்பா, என்னங்கம்மா சொல்லுங்க. கொஞ்சம் கறி குழம்பு மறந்துட்டேல, எடுத்துட்டு வரேன். மட்டன் சிக்கன்லாம் சூப்பரா செஞ்சிருந்தா. வீட்டுக்கு கொஞ்சம் கறி குழம்பு எடுத்துட்டு போலான்ட்டு. நைட்டுக்கு தோசைக்கு தொட்டுக்கலாம்ல கறி குழம்பு, அதுக்கு தான். எடுத்துட்டு போங்கம்மா, தாராளமா. எதுவும் சொல்லல. நிறைய தான் வச்சிருக்கா, நீங்க எடுத்துட்டு போங்கம்மா. சரி தம்பி. என்னங்கம்மா, கறி குழம்பு எடுத்துட்டு போங்க. குழம்பு பீஸ்லாம் நிறையவே வச்சிருக்கேம்மா. சரிம்மா, பாக்ஸ் வரும்போது அடுத்த வாட்டி கொடுத்துட்டேன். டிஃபன் பாக்ஸ் இல்லாட்டி என்னம்மா, பரவாயில்ல. வேலை நிறைய அடுக்கி வச்சிருக்கா, எடுத்துட்டு போங்க. சரி தம்பி. என்னாடி பாக்குற? அம்மாவே பாத்திரத்து தரேங்குது, எதுக்கு வேணாம் அப்படிங்கிற? மாடியில தான் கட்டி போட்டு வச்சிருக்கே, எதுக்கு அதை கேக்குற? வரவங்க எல்லாத்துக்குமே பாத்திரமா கொடுத்துட்டு இருந்தா எங்க போறது? நம்ம பாத்திர கடைக்கு தான் போகணும். ஆமா, படம் எசக் பசக்கா பேசிட்டு இருக்காத. இந்த வாட்டி அவங்க வீட்டுக்கு போகும்போது டிஃபன் பாக்ஸ் நான் வாங்கிடுவேன். என்னடி இப்பெல்லாம் பேசுற? டிஃபன் பாக்ஸ்க்கு இவ்வளவு மெனக்கற? அம்மா உட முடியுமா எல்லாத்தையும்? அட போயா நீ வேற வந்து என் வேலையை வேற கெடுத்துட்ட. ஏண்டி என்னாச்சு? இப்படி வளகாப்புக்கு நான் தான் சாப்பாடு எல்லாம் செய்யணுமா? அம்மா நாசிக்கா என்கிட்ட சொல்லிட்டு போகுது. ஒருத்தி சிக்கிட்டா, அதான் இனிமே. சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாம் நல்லா வச்சிருக்கேன்னு இதுவும் பாராட்டு தான் எனக்கு. அதான் வளகாப்புல எல்லாம் நான் தான் சமைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி போடு. மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புலாம் டேஸ்ட் இல்லாம பேசிட்டு போறாங்க. சமைச்சிருக்க நீ ஒண்ணு கூட சரியில்லை. இங்க பாரியா, நீ சொல்லி தானே எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன். கூலா சொல்ற நல்லாவே இல்லைன்னு. நாளைக்கு சாப்பாடை பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிறாங்க. இன்னைக்கு சாப்பிடவே நானு. எனக்கு தெரியாதா உன் சமையலை பத்தி? போது நிறுத்து. நான் சமையலை பத்தி பேச வந்துட்டியா? ஊர்ல போய் கேளு, புஷ்பா சமையலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒருத்தவங்களும் எடுத்து சொல்லுவாங்க, டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கும்ட்டு. ஆனா நீயே கட்டின புருஷனா வா போன்லாம் சொல்லக்கூடாது, அங்க போங்கன்னா கூப்பிடணும். என்ன புஷ்பா மரியாதை இல்லாம பேசுற? என்னையா பேசுற? இவ்வளவு நேரம் அவங்கள்ட்ட விளக்கம் கொடுத்து பேசிட்டு இருந்தியே. அங்க வாங்க போங்கன்னு தான் சொல்லுவேன் அவரை. மத்தபடி எந்த வார்த்தையும் வாயில இருந்து வராதுன்னு சொன்னீல. எனக்கு வெக்கமா இருக்கு, போங்கம்மா. எல்லாம் பில்டப் பண்ணிட்டு பேசுனியே. நீங்க ஆளே கிடையாதே, உங்க அம்மாக்கு பரிமாறிட்டு இருந்தீல. பரிமாறினாலும் என்ன பேசுற ஏது பேசுறேன்னு நானும் கண்காணிச்சிட்டே தான் இருந்தேன். கோவமே வராதுமா, நான் எப்பவுமே கோவப்பட மாட்டேன். அம்மார் மாமியாருக்கெல்லாம் என் கையால தான் பரிமாறுவேன். காலையில எந்திரிச்சு நான் தான் முத டீ காபி போட்டு கொடுப்பேன். காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேம்மா. எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு கோலம் போட்டு அத்தைக்கு மாமாக்கும் காபி போட்டு கொடுத்துட்டு இதுதான் நான் குடிப்பேன். எல்லாம் பேசிட்டு என்னென்னமா பில்டப் கொடுக்குற, உங்ககிட்ட நல்ல புள்ள மாதிரி நடிச்சுக்கிறது. ஆனா என்ன பண்ற ஏது பண்ற அம்மா அப்பாக்கு மட்டும்தானே தெரியும். சரி, இவ்வளவு தூரம் உன்னை பத்தி நல்ல விஷயம் நிறைய எடுத்து சொல்லியிருக்கேன், நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கியே. இது இப்ப நீ பேசுனதெல்லாம் எல்லாம் உன் திருவாயால சொன்னதுதான்.
சொன்னதான் நானும் சொல்றேன். ஆகா இம்புட்டு தூரம் நான் என்ன பேசியிருக்கேன் என்ன பண்ணிருக்கேன் கவனிக்கிறதா உன் வேலை இம்புட்டு தானே. அம்புட்டு தான் கிட்ட என்ன வேணா நடந்துட்டாலும் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு நானும் கவனிக்கணும்ல. சைட்ல இருந்து எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு பில்டப் கொடுப்பேன் நான் நினைக்கவே இல்லடி. 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்ச உடனே குளிச்சிடுவேன். என்னயா சிரிப்பு? சொல்றத நினைச்சு எனக்கு சிரிப்பு வந்துருச்சுடி. 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுவ நீயே. யோசிச்சு பாரு, 6 மணிக்கே எந்திரிப்ப நீ. புஷ்பா மணி 6 ஆயிடுச்சுடி, எந்திரி. புஷ்பா மணி 6 ஆயிடுச்சுடி, எந்திரி. பரத்துக்கு சாப்பாடு கட்டணும்ல, எந்திரிடி. எத்தனை வாட்டி எழுப்புறது இவள? புஷ்பா என்னயா? மணி 6 ஆயிடுச்சுடி, எனக்கு சாப்பாடு கட்டணும், வேலை இருக்கு அடுத்தடுத்து. இப்படி கொட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா 6 மணி தானே ஆகுது, ஒரு 1 மணி நேரம் ஆகட்டிரு. இப்படி அசல்ட்டா சொல்ற. நானும் 9 மணிக்கு கடைக்கு கிளம்பணும். எனக்கும் சாப்பாடு செய்யணும், பையனுக்கும் சாப்பாடு செய்யணும், இல்ல அப்பா அம்மா வேற கவனிக்கணும். நீ பாடி தூங்கிட்டு இருந்தீங்கன்னா போயா. எங்க வீட்டுல 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன். 6 மணிக்கெல்லாம் அழிப்புடுற. ஒரு 1 மணி நேரம் என்ன நிம்மதியா இருக்க விடு. 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுறேன். 7 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறியா? காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு நான் சாயந்தரம் தான் குளிப்பேன். போயா. எல்லாம் சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. நீ வளர்த்துருக்காங்க பாரு உங்க அம்மா, அவங்கள சொல்லணும். அவ கோவப்படங்காட்டி இந்த இடத்த விட்டு ஓடிடணும். கற்பனைக்கு போயிட்டியா? கரெக்டா சொல்லிட்டடி. தெரியுதுல. போ முத வேலையை பாரு. கடைக்கு கிளம்பணுமா இல்லையா? நல்லா தின்னுட்டில? அப்கோர்ஸ் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. தோத்தாண்டா கொண்ட எல்லாத்தையும் காலி பண்ணிட்டில? கிளம்பு. பாச பொண்டாட்டி, உன்னை விட்டு நான் கடைக்கு போகணுமா? சொல்லு பாப்போம். நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன். நீ எப்ப சாப்பிடுவ? சாப்பிட்டு முடிச்சு வேணா கடைக்கு போறேன். இன்னும் வேணாம், கிளம்பு. என்னடி ஒண்ணு வேணா கிளம்புங்கிற? மாமா மேல பாசம் அம்புட்டு தானா? பக்கத்துல பார்க்கும் போதே பயமா இருக்கு. இப்படி ஜூம் பண்ணி காமிச்சா ரொம்ப பயமா இருக்குடி. வேணாம். நான் எதுவும் பண்ணலையே, அவங்க தான் அப்படி ஜூம் பண்ணி பாக்குறாங்க. அதான் அவங்களதான் சொல்றேன். மட்டன் சிக்கனு எல்லாமே சூப்பரா செஞ்சிருக்க. அதெல்லாம் உன் கைக்கு வளையல் போலான்னு நினைக்கிறேன். இந்த என் கையை நீட்டேன். கடையில போய் இப்பயே வாங்கிட்டு வந்துருங்க. நான் கண்டிப்பா வாங்கிட்டு வரேன்டி. அதுக்காக இல்லாமையா சொன்னதால இவ்வளவு தூரம் எல்லாருக்கும் சமைச்சு வச்சிருக்க. ஆமாங்க, எனக்கு வெளியே போட்டுக்க வளையலே இல்ல. பிடிச்ச மாதிரி டிசைன் சொல்றேன். டிசைன்லாம் வேண்டாம். கடைக்கு போனோடனே உனக்கு வீடியோ கால் பண்றேன். என்ன டிசைன் வேணும்னு சொல்லு, உனக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிட்டு வரேன். சரிங்க. அப்புறம் வளையல்லாம் கேட்டீங்க, எத்தனை போகணும்னு கேட்கல? ஏங்க என்னை விட்டு தள்ளி போயிட்டீங்க? நீ என்ன வளையல் கேட்ட? பவுன் வளையலுங்க. உனக்கே இது நியாயமா இருக்கா? பவுன் விக்கிற ரேட்ல பவுன் வளையல் வேணுமா? அப்புறம் என்ன சொன்னீங்க? நான் கவரிங் வளையல் சொன்னேன். என்னது கவரிங் வளையலா? ஆமாண்டி கொய்யால. பவுன்லாம் வாங்கி தரேன்னா இருக்கிற வீட்டை வித்து தான் வாங்கி தர முடியும். கிளம்புறப்பா கடைக்கு. மேல இங்க இருந்தேன் அவ்வளவுதான், நான் தான் மாட்டிக்கணும். நீ ஆளை விடுப்பா. ஏங்க இருங்க, போகாதீங்க. ஏங்க இருங்க, இந்தாங்க. ஆளை விடு சாமி. பவுன் வளைக்கு ஆசைப்பட்டேனே, இப்ப அதுவும் இல்லாம போச்சா?